1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். முதல் காரியம், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கு. உங்களுக்குள்ள மன குழப்பம் இருக்கா? சாத்தானுக்கு பயங்கர சந்தோஷம். அதுல அவிசுவாசம், சந்தேகம், இருமனுங்கிற விதைகளை விதைச்சு அவன் உள்ள நுழைஞ்சிருவான். பிசாச ஜெயிக்கணுமா? தெளிந்த புத்தி வேணும். இப்ப அதுதான் மனுஷன்ட இல்ல. இப்ப இருக்கிறதெல்லாம் சுய புத்தி. எது செய்தாலும் ஒண்ணே இல்லைங்கிறதெல்லாம் சாத்தானுடைய புத்தி, தெய்வீக புத்தி கிடையாது. தெளிந்த புத்தினா என்ன? அவிசுவாசம், சந்தேகம் போன்றதான கிரியைகளுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடியவைகளை குறித்து தெளிவு இருக்கும். அதாவது சிந்தனைங்கிறது கடைசி தான். முதல்ல அந்த சிந்தனை எப்படி உருவாகும்? நீங்க பார்க்கக்கூடியவைகளின் மூலம் சிந்தனை உருவாகும், நீங்க கேட்கக்கூடியவைகள் மூலம் சிந்தனை உருவாகும். அப்ப எப்பொழுதுமே பேச்சை குறித்து நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். உங்களுடைய பார்வையை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியை குறித்தும் உங்களுக்கு ஜாக்கிரதை வேணும். ஜாக்கிரதை அர்த்தம் என்ன? ஒரு காரியம் பார்க்கிறீங்களா, இதை பார்க்கறதுனால எனக்கு பரிசுத்த ஜீவியத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா? இந்த நபரோட தொடர்பு வைக்கிறேன், இந்த நபருடைய காரியங்கள் எல்லாம் நான் கேட்கிறேன், எனக்கு ஆத்மாக்கு பிரயோஜனமா இருக்குமா? அதான் தெளிஞ்ச புத்தி. அந்த தெளிந்த புத்தி உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. அடுத்த காரியம், உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டுன்னு நீங்க நம்பணும். இப்ப நிமிர்ந்த நடதான், எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், அந்த விசுவாசம் முதல்ல சாவும். அது சாகிறத பார்த்து குடும்பம் முழுவதும் இடறி போகும். அவ்வளவுதான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு எதிராளி உண்டு. சகரியா 3:1 வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய இயேசுவை எனக்கு காண்பித்தார். அவன் யாருக்கு பக்கத்திலேயே போய் இருக்கான்? தேவ சமூகத்துக்கு போக வேண்டியதான ஒரு மனுஷன், அவன் பக்கத்திலேயே போய் நிற்கும். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். எதுக்கு அவன் நிக்கிறானா? எப்படியாவது அவனுக்கு விரோதம் பண்ணணும், அவனை வீழ்த்தணும். உங்க பக்கத்துல தான் இருக்கிறான், வலது பக்கத்துல தான் நிற்கான். உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியாது. அவன் தன்னுடைய தூதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட் மாதிரியே இருக்கும். எது உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. நீங்க உங்க வாழ்க்கையில ஜாக்கிரதைங்கிறத கொஞ்சம் விடும்போது, ஜீவியத்தை ஜாக்கிரதை, ஆத்மாவை குறித்த ஜாக்கிரதை, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஜாக்கிரதை, ஜெப ஜீவியத்தை குறித்த ஜாக்கிரதை, பரிசுத்த ஜீவியத்தை குறித்த ஜாக்கிரதை, வேதவாசிகளுடைய காரியங்களை குறித்த ஜாக்கிரதையில கொஞ்சம் கவனம் சிதறும் போது உங்க ஆத்மா அப்படியே கொண்டு போயிடும், அழிச்சு போடக்கூடிய. அடுத்தது அவனுடைய குணம் என்ன? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கு. அவன் சிங்கம் கிடையாது, ஆனா சிங்கத்துக்கு ஒத்த குணங்களை உடையவன். சிங்கம் என்ன? துஷ்டம் இருக்கும், அடிச்சு கொள்ளும், அழிக்க கூடியது. அப்படிப்பட்ட குணம் உடையவன் தான் பிசாசனம். அவன் பதுங்கும் போது பாயிறதுக்கு சில நேரம் உங்களோட கொஞ்சம் தள்ளி போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் மனசுக்கு சமாதானம் இருக்கும், வீட்டில் சந்தோஷமான காரியம் இருக்கும், வீட்டில எல்லாம் நல்லபடியா போகும்போது அங்க ஜெபமே இருக்காது. தெரியல, அவன் கொஞ்சம் விட்டு விலகினது இன்னும் அதிகமாய் பாயிறதுக்கு. அப்ப கொஞ்சம் சுதந்திரமா இருக்கான், தெரியணும் அதுல இன்னும் ஆண்டவரை தேடணும், இன்னும் ஆண்டவரை தேடணும். யாரெல்லாம் சுய புத்திய சார்ந்த வேத வசனத்தெல்லாம் அற்பமா எண்ணி, சுவிசேஷத்தெல்லாம் அற்பமா எண்ணி, பாரு நானும் நல்லதான் இருக்கிறேன்னு சொல்லி உலகத்துக்கு எப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்கள், அவனுக்கு கொடூரமான பிடியில் இருக்கிறீங்க, அழிஞ்சு போயின்னு உங்களுக்கு தெரியாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று இருக்கு. அடுத்த காரியம், அவன் எப்படிப்பட்டவன்? நிலையா ஒரு இடத்துல இருக்க போறது கிடையாது. உங்களை விட்டு போயிட்டான்னு சொல்லி நீங்க நம்பி ஏமாந்துடக்கூடாது. யாரை விழுங்கலாமோ அந்த மனுஷன் அழிக்கிற வரைக்கும் அவன் பிரயாசப்படும். யோபு சரித்திரத்தை இங்க வாசிக்கும் போது அங்க இருக்கு, சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, நீ எங்கிருந்து வர்றான்? நான் எல்லா இடமும் சுத்திட்டு வரேன். அவன் அப்படிதான் கடுமையான உழைப்பாளி. எத்தனை முறை தோற்று போனான், நீங்க ஜெபிக்க 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 அவன் தோற்று போவான். நீங்க என்ன பெருமைக்கு இடம் கொடுப்பியா? பதியா என் ஜீவி இப்ப நல்லா இருக்கு. மனுஷன் பவுல் அப்போஸ்தலன் நான் அடைந்தாயிற்றின் ஒருபோது என்றது கிடையாது. அந்த மனுஷன் நித்தமும் தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் வடித்தார் என்று வேதம் இருக்கு. ஆனா இப்ப உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, கொஞ்சம் அனுபவம் தானே பெருமைக்கு இடம் கொடுப்பீங்க. அவன் கொண்டு போயிட்டான், பெரிய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் ஜெப ஜீவமே இருக்கு, அதுக்கப்புறம் பெருமை தான். அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சாலே பெருமைக்குரிய வார்த்தை வரும். எல்லாம் நான் 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 தெரிஞ்சிட வேண்டியதான், இது பிசாசுடைய காரியம் அப்படின்னு.